யாரா இவன் தற்குறி? சோஷியல் மீடியால இந்த வார்த்தை ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ரீசன்ட் டைம்ஸ்ல. எதுக்கு இப்படி சொல்றாங்க? யாரும் இவனை இப்படி சொல்றாங்க? பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இந்த தற்கொலைன்ற வார்த்தை ஆரம்பத்துல எல்லாம் இல்லைங்க, இப்பதான் ரீசன்ட் டைம்ல சொல்றாங்க. உண்மையா சொல்ல போனா டிவிக்கே கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தை அதிகமா பேசப்பட்டு வந்தது. பிகாஸ் அந்த கட்சியை சேர்ந்த ரசிகர்களும் தொண்டர்களும் மரத்து மேலே ஏறுறது, கம்பி மேலே ஏறுறது, கரண்ட் கம்பியை பிடிக்கிறது, வண்டியில் சேஸ் பண்ணின்னு போகிறது, விஜய் போகிற வண்டியில் அவர் கூட செல்ஃபி எடுக்கணும்னுட்டுலாம் வெயில் கீழே போய் மாட்டிட்டு சிக்கிறது, இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் பண்ணுறாங்கல்ல. அதை வச்சு தான் அவங்களெல்லாம் தற்கொலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சேர தூக்குறீங்க? சேரவை எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? ஆமாங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம், இது தற்கொலைத்தனம் தான். சரி, டிவிகே கட்சியில மட்டும்தான் இதை பண்றாங்களா? கண்ணா கொஞ்சம் அங்க பாரு, இத பாத்தீங்களா? அப்படியே கொஞ்சம் இக்கட சூடு. கனிமொழி எம்பியும் அவரை கீழே இறங்குமாறு கூறிய நிலையில் கூட்டத்தில் இருந்த கட்சி நிர்வாகிகள் காவல்துறையினர் அவரை அப்புறப்படுத்தினர். மது போதையில் இருந்ததால் கனகராஜ் கம்பத்தில் ஏறியதாக சொல்லப்படுகின்றது. தக்காளி 50 வருஷம் கட்சி அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம்னு சொல்றாங்கல்ல, அப்போ இதுக்கு பேரு என்ன? அவன் கிடக்கான், அவன் ஒரு ஆளுட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் தாத்தன் வருவான், அப்புறம் அப்பன் வருவான், அவன் மயம் வருவான். இவங்களையே ஓட்டு போட்டு நாசமா போனோம். குவாட்டர் கொடுத்தானுங்க, காசு கொடுத்தானுங்க, மட்டன் பிரியாணி போறேன்னு சொன்னானுங்க, அதனால வந்தோம். இல்லைன்னா இவனுக்கு பேச்சு கேட்கறதுக்கு எவன் வருவான்? யூடியூப்ல பேச்சு அவனுக்கு கேட்க முடியாது, நேரில் கேட்கறமாக்கும். சரி, டிவிக்கு தொண்டர்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸுங்க, அதான் இவ்வளோ தற்கொலைத்தனம் பண்றாங்க. அப்படிலாம் ஒரு சிலர் பண்ற தப்புனால அந்த கட்சியவே தப்புன்னு சொல்லி தற்கொலை பசங்கன்னு சொல்றீங்கல்ல, இதே மத்த கட்சியிலையும் நடக்குது தானே? இதே மாதிரி மத்த கட்சியில யாரும் எதுவுமே செய்யலையா? உங்களுக்கு பின்னால இருக்கிறவங்களுக்காக மனசு வச்சு இறங்குங்க ப்ளீஸ். இப்ப பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இல்லைன்னா அப்படியே உட்காருங்க, அந்த டிவைடர்லயே உட்காருங்க. இல்லைன்னா அந்த டிவைடர்லயே உட்காருங்க. அப்படியே கரண்ட் இருக்கும், பார்த்து பத்திரமா பிடிக்காதீங்க. தம்பி, இந்த கொடி பூரா கீழே இருக்கு. இன்னைக்கு கொடி வேண்டாம் ப்ளீஸ். கொடி அப்படியே கொடியை கீழே இருக்கு, கீழே படுக்க போடுங்க. கொடியா கீழே படுக்க போடு. அது பூரா கம்பியை பூரா தூக்கிட்டு போயிடுறீங்க. நாங்க பணம் கட்ட வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு முறையும் 100-200 கம்பியை தூக்கிட்டு போயிடுறீங்க. அதுக்கு பல ஆயிரத்துல நம்ம கட்ட வேண்டியிருக்கு. அப்படியே கீழே போடுங்க, கீழே போடுங்க, கீழே போடு கம்பிய. ஆமா, என்னங்க நீங்க சும்மா தற்கொலைன்னு சொல்றீங்க? சரி, உண்மையான தற்கொலைனா யாருங்க? என்னங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு தானே கேக்குறீங்க. யாருன்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுல தப்பு யார் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம மனசாட்சிக்கு விரோதமா அந்த தப்ப நியாயப்படுத்துறாங்கல்ல, அவங்களாம் தாங்க உண்மையான தற்கொலை. தற்கொலை. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? இதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இலவசத்துக்காகவும் காசுக்காகவும் ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு அடுத்த 5 வருஷத்துல 10 மடங்கு அதிகமா, எவ்வளோ 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்க வச்சு காலமா ஓட்டு போட்டு ஏமாந்து நிக்கிறோம் பாத்தீங்களா? நம்ம ஒவ்வொருத்தரும் தற்கொலை தாங்க. சரி, நீங்க சொல்ற அதே தற்கொலைங்க தான் பொறுப்பில்லாம சினிமாலையும் ஜிஎஸ்லையும் தன்னோட காலத்தை கழிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சு தனக்கான மாற்றத்தை நோக்கியும் நாளைய சமுதாயத்தை உருவாக்கவும் முன்னேறி வந்திருக்காங்க. இப்ப சொல்லுங்க, உண்மையான தற்கொலை யாரு? உன்ன மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்க வந்திருக்காங்க, தெரியுங்களா? வெல்கம்.